saw a message called Words of Repentance. Hallelujah. Today we witnessed many repentance in our church. Amen. Let us turn to Hebrews chapter 11, verses 11 to 6. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 6வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். We are all going to read. We are all going to read. Hebrews chapter 11, verse 1 to 6. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். Now, faith is confidence in what we hope for, and assurance about what we do not see. This is what the ancients were commended for. By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what was visible. சத்தமா படிங்க. Verse 6, and without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. Hallelujah. Hallelujah. பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேளுங்க. Tell the person next to you, listen to the word carefully. I just want to give you a background of this particular epistle of Hebrews. இந்த குறிப்பிட்ட இந்த நிருபத்தை குறித்து உங்களுக்கு ஒரு சிறு பேக்ரவுண்டை கொடுத்துவிட்டு நாம் தொடர்ந்து இந்த வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். After the resurrection of the Lord Jesus Christ, Pentecost came. When the Pentecost came, all the disciples filled with the Holy Spirit, and they were scattered all around, and they spread the gospel. ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50 நாட்களுக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்டார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வல்லமையோடு கூட எழுந்து அவர்கள் இயேசு ரட்சிக்கிறார், இயேசுவே ரட்சகர், இயேசுவே தேவகுமாரன் என்று பறைசாற்ற தொடங்கினார்கள். The disciples went and preached everywhere. So while they were preaching, many Gentiles accepted the Lord Jesus and came to faith. அவர்கள் பல தேசங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொன்ன பொழுது, இயேசுவை குறித்து சொன்ன பொழுது, புறஜாதிகள்னா தேவனை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்குள்ளே வந்தார்கள். And also during the same time, the Jewish people, many who did not believe Jesus as the Son of God, Jesus is the Lord and the Messiah, they also came to faith. அந்த காலகட்டத்தில் யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் யார் என்றால், அவர்கள் யெகோவா தேவனை மாத்திரம் அவங்க நமஸ்கரிப்பார்கள். அவர்கள் இயேசுவை தேவகுமாரனாகவோ மேசியாவாகவோ ஆண்டவராகவோ ரட்சகராகவோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் தான் அந்த ரோமர்களோடு சேர்ந்து இயேசுவை கொலை செய்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். சோ இந்த யூதர்களும் என்ன செய்தாங்க? இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். During that time, a great persecution broke out in Rome and in Jerusalem. அந்த காலகட்டத்தில் எல்லாம் விசுவாசிகள் பெருகின பொழுது ஒரு பெரும் துன்புறுத்துதல் அந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்தினால ஏற்படுத்தப்பட்டது. So the Roman people, the Roman soldiers, what they did, whomever they captured, whoever says that Jesus is Lord, they were prosecuted, they were persecuted, some people were put to death. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? அவங்களை கைது பண்ணி துன்புறுத்தி சிலரை கொலையும் செய்தார்கள். So when the Jews saw that, they were afraid. அந்த யூதர்கள் இப்பதான் யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை பார்த்து பயந்து என்ன பண்ணாங்க? மறுபடியும் இந்த இயேசு நமக்கு வேணாம், இந்த வழி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்ம மறுபடியும் யூத மார்க்கத்துக்கே போய்விடும் என்று அவர்கள் திரும்பி போனார்கள்.
Many Jews, when they saw the persecution broken and how the people are troubled, persecuted and killed, the Jews who are converted, they wanted to go back to their original faith. Are you following me? To encourage that Jews, to encourage those people who are gone back, Paul has written this epistle. விசுவாசத்துக்கு வந்துவிட்டு பயத்தினால, கொலை மரண பயத்தினாலும் அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து வருகிற பயத்தினாலும் பயந்து மறுபடியும் இருக்கிற தன்னுடைய பழைய விசுவாசத்துக்கு போகிற ஜனங்களுக்காக எழுதப்பட்ட இந்த நிருபம் தான் என்னது? எபிரேய நிருபம். So Paul is reminding the people, Paul is reminding the Jews how through the faith the men of old have won the favor of God. பவுல் அந்த திரும்ப போன அந்த ஜனங்களுக்கு அவர் எழுதுகிறார், எப்படி விசுவாசத்தினாலே அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் அந்த இடத்துல ஜனங்களுக்கு விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார். ஆமென். Are you with me? புரியுதா உங்களுக்கு? So faith towards God. Amen. Hallelujah. Christianity stands above all the different kinds of teachings, all the different kind of religions in the world, because with one truth is faith. Amen. உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவம் என்பது மேலோங்கி நிற்கிறது. அது நிற்பதற்கு தூணாக இருக்கிற ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால் விசுவாசம். Hallelujah. Hallelujah. If there is no truth called faith, there is no Christianity. விசுவாசம் என்ற சத்தியம் இல்லை என்றால் கிறிஸ்துவம் என்ற மார்க்கம் இந்த நாளிலே பூமியில் இருக்க வாய்ப்பு இல்லை. Hallelujah. Hallelujah. So the whole Bible is filled with the facts and the realities of faith. முழு வேதமும் வேதத்தை குறித்த சத்தியங்களையும் நிஜங்களையும் அடக்கி இருக்கிற ஒரு புஸ்தகமாக இந்த வேதம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So today we are going to learn according to the scripture what is faith and what is faith towards God. இந்த காலை வேளையிலே வசனத்தில் இருக்கிறபடி விசுவாசம் என்றால் என்ன, தேவனிடத்தில் எப்படி நான் விசுவாசமா இருப்பது என்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Hallelujah. How many of you want to learn? Amen. Amen. ஆண்டவர் ஒரு முறை சொல்றாரு, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். Jesus says, often he says to the people, he who has ears, let him hear. Amen. Let him hear. Amen. அப்படின்னா என்ன அர்த்தம்? காது இருக்கிறவங்க கேட்பாங்க, அப்படி இல்லை. கேட்கிறதை எவன் நான் செய்வேன் என்ற எண்ணத்தோடு கேட்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் பேசுகிறார். Hallelujah. Hearer means not only just listening. No. Listening to God's word with the intent of doing it. They are called listeners. Amen. So let us see what is not faith first. முதலாவது விசுவாசம் எது விசுவாசம் இல்லை அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Having a positive attitude is not faith. Amen. ஒருத்தர் வந்து பாசிட்டிவா இருப்பார், எல்லாம் நடக்குங்க, எல்லாம் செஞ்சிடலாங்க, எல்லாம் முடிச்சிடலாங்க. Hallelujah. அந்த பாசிட்டிவா இருப்பாங்க, அது விசுவாசம் அல்ல. Hallelujah. That is not faith. A false and blind belief, that is not faith. ஒரு குருட்டாட்டமான ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அது விசுவாசம் அல்ல. அது விசுவாசம் அல்ல. Faith is not a concept. இது வந்து ஒரு கான்செப்ட். விசுவாசம் என்பது ஒரு கான்செப்ட் கிடையாதுங்க. It's a truth. And faith is also not self confidence. விசுவாசம் என்பது தன்னம்பிக்கை இல்லை. தன்னை தானே வாழ்ந்து என்னால எல்லாம் சாதிக்க முடியும், நான் எதை பிளான் பண்றேனோ அதை செய்து முடித்து விடுவேங்க, நான் ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க என்று சொல்லி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருப்பது விசுவாசம் அல்ல. Hallelujah. I want you to understand what is the difference between biblical faith and the faith that we confess is faith. இந்த காலைவேளை வேதம் சொல்லுகிற விசுவாசம் என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So faith is not a positive attitude, faith is not a concept, faith is not a blind belief, faith is not also self confidence.
விசுவாசம் என்பது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அல்ல. விசுவாசம் என்பது ஒரு குருட்டாட்ட நம்பிக்கை அல்ல. விசுவாசம் என்பது தன்னம்பிக்கை அல்ல. Then what is faith? Faith is trusting in God and in His words. விசுவாசம் என்பது தேவன் மேல் நான் வைக்கிற நம்பிக்கையும் தேவன் வார்த்தையின் மேல் நான் வைக்கிற நம்பிக்கையுமே விசுவாசமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Please I encourage you to take notes. It will greatly help you. Faith is leaving my self-confidence and put all my confidence in God. விசுவாசம் என்பது என்னுடைய சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை வைத்துவிட்டு தேவன் மேல் என் முழு நம்பிக்கையும் பற்றுதலையும் வைப்பதே விசுவாசம். பற்றுதலையும் வைப்பதே விசுவாசம். Faith is depending on God, relying on God, trusting in God, counting on God for everything in my life. விசுவாசம் என்பது தேவன் மேல் நான் சார்ந்து தேவனை பற்றிக் கொண்டு என் வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்காகவும் தேவனை எதிர்பார்த்து நிற்பது விசுவாசம். Hallelujah. Hallelujah. Thirdly, faith is obedient response to what He has spoken and says. விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலோடு தேவன் சொன்ன காரியத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பது, என்னை கீழ்ப்படிவது, என்னை கீழ்ப்படுத்துவது விசுவாசம். Hallelujah. Hallelujah. Faith is not seeing, faith is believing. Amen. விசுவாசம் என்பது பார்ப்பது அல்ல, விசுவாசம் என்பது சொன்னப்பட்டவைகளை தேவன் சொன்னதை நம்புவது விசுவாசம். Hallelujah. The problem with faith is, the problem with the faith that we face is we want to see and believe. விசுவாசத்தோட இருக்க நமக்கு பிரச்சனை என்னங்க? நம்ம பார்த்தா தான் என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியும். But faith says that you ought to believe without seeing what God has promised and told you. Hello. நம்ம பார்த்தா தான் விசுவாசிக்கிறோம் இல்லையா? நம்புறோம் இல்லையா? ஆனா வேதத்துல இருக்கிற விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா, பார்க்காமையே தேவன் சொல்லுவதை நம்புவதுதான் என்னது? விசுவாசம். Are you following? So faith is believing what God has told you even I don't see. விசுவாசம் என்பது என்னால காண முடியலங்க, என்னால உணர முடியல கூட தேவன் அதை சொல்லி இருக்கிறபடினால நான் அதை நிச்சயமாக நம்புவேன் என்று சொல்ற பாருங்க, அதுதான் விசுவாசம். Are you following? Faith operates beyond all our senses. விசுவாசம் என்பது நம்முடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற ஒரு ஆவிக்குரிய காரியம், ஒரு ஆவிக்குரிய சத்தியம் விசுவாசம். Hallelujah. Hallelujah. So faith has nothing to do with our senses. Faith is have to do with your inner man and your heart to believe in God. விசுவாசம் என்பது நம்முடைய ஐம்புலன்களில் இருக்கிற அந்த உணர்வுகளை வைத்து நம் விசுவாசத்தை எடை போட முடியாது. விசுவாசம் என்பது என்னுடைய உள்ளான மனுஷனை தேவனோடு இணைக்கிற ஒரு காரியம் விசுவாசம். Faith is, even though I don't see it, I choose to believe it because God has told it. விசுவாசம் என்பது நான் பார்க்க முடியலங்க, கேட்க முடியல, உணர முடியல, இது லாஜிக்கே இல்ல, ஃபேக்டே இல்லங்க, ஒத்தே வராதுங்க, ஆனாலும் தேவன் அதை சொல்லி இருக்கிறபடினால நான் என்ன பண்ணுவேன்? அதை விசுவாசம். Are you following? For an example, let us turn to Romans chapter 4, Romans chapter 4, 19 to 22. ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வசனத்தை இந்த சத்தியத்தை ஊர்ஜினப்படுத்துவதற்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனிதன் 75 வயசாகுது. தேவன் அவன்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். In the Bible we read about a man called Abraham. At the age of 75, God met with Abraham and God speaks to Abraham and says that I will give you a son, and through your son your generation will be like the stars of the sky and sands of the sea. And Abraham believed God. வேதம் சொல்கிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான் நம்ம பார்க்கலாம், படிக்க பார்க்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 லிருந்து 22 படிங்க. அவன் விசுவாசத்திலே
இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. The word of God says, without weakening in his faith, he faced the fact that his body is dead. 75 வயதாகி விட்டது, பலன் இல்லைங்க. தன்னுடைய மனைவியாக சாராள் அவருடைய கர்ப்பம் செத்து போய் விட்டது. அவன் அதை பார்க்காம தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை மாத்திரம் என்ன செய்தான்? நம்பினான். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை எப்படி நம்பினான்? தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கும் அவர் செய்வதற்கும் வல்லவராக இருக்கிறார் என்பதை அவன் என்ன பண்ணான்? விசுவாசித்தான். Hallelujah. He did not count the weaknesses of his body because he was 75 years old. He did not consider the deadness of the Sarah's womb, but he counted God is faithful and God is powerful to do what he has promised. Hallelujah. Hallelujah. புரியுதாங்க? விசுவாசம் என்பது நம்முடைய சூழ்நிலை பொறுத்து அல்ல, நம்முடைய சந்தர்ப்பங்களை பொறுத்து அல்ல. இந்த சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் அப்பாற்பட்டு கிரியை செய்கிறது விசுவாசம். Hallelujah. Hallelujah. Faith, hallelujah, works beyond our circumstances and situations. Amen. Abraham lost his strength. He do not have strength. Sarah's womb is already dead. She cannot conceive. But Abraham believed the promise of God. Amen. Not only the promise of God, he believed the power of God, that God, what is promised, he is able to do. Amen. ஆபிரகாம் தன்னுடைய வயதை பார்க்கலங்க, தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனதை பார்க்கல, தேவனையும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை அவன் கண்டான். Hallelujah. 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 பாருங்க, 75 வயதுல வந்து தேவன் என்ன பண்றாரு? அவன் 75 வயதுல தேவன் அவனோடு பேசி அவன் என்ன பண்றாரு? கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய பெயர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். God meet with Abraham. You know Abraham's original name? Abraham. And after some time God again revisited Abraham. Again he reminded Abraham about the covenant and changed his name into Abraham. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் ஒரு ஊரா போறாரு. ஒரு ஊரா போகும்போது அவரை பார்த்து உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவர் என்னன்னு சொல்றாரு? பேரு என்னங்க சொல்றாரு? என்னுடைய பெயர் ஆபிரகாம். என்னுடைய பெயர் ஆபிரகாம். People might have laughed. He does not have even a single child, but he is telling that I am the father of many nations. அவருக்கு பிள்ளையே இல்லை. ஆபிரகாம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஜாதிகளின் தகப்பன். அவர் போற ஊரெல்லாம் வந்து அவர் கேக்குறாங்க, உங்க பேர் என்னங்க? அவர் சொல்றாரு, வெக்கப்படாம சொல்றாரு, என்னுடைய பெயர் ஆபிரகாம். ஆமென். என்னுடைய பெயர் ஆபிரகாம். தேவன் சொன்ன பெயரை சொல்றாரு, என்னுடைய பெயர் என்னங்க? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன தெரியுமா அர்த்தம்? ஜாதிகளின் தகப்பன். ஆமென். எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க, என்னப்பா ஒரு குழந்தை கூட இல்ல, ஜாதிகளின் தகப்பன் சொல்றீங்க? இல்ல இல்ல, ஆண்டவர் இந்த பெயரை வைத்திருக்கிறார், அதை சொன்னவர் அது நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. 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 ஆபிரகாம் ஜாதியின் தகப்பன் ஆயிட்டானா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. Today we are also the children of Abraham. Amen. Whatever God has promised, he has fulfilled it, and Abraham believed. ஆமென். இந்த காலை வேளை ஆபிரகாம் வாழ்க்கையில சந்தித்தது போல உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் இருக்கிறதா? சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? அதை பார்க்காதீங்க, வாக்கு கொடுக்கிறது பாருங்க. Hallelujah. Today in your life, in this morning time, situations and circumstances that you have in your life, same like that of Abraham, same like that of Sarah. Don't look at the situation and circumstances. Look at the one who promises. Amen. Look at the one who keep his promise, fulfill his promise. Hallelujah. Hallelujah. So அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க, சந்தர்ப்பத்தை பார்க்காதீங்க, வாக்கு கொடுத்தவரை, வாக்கை நிறைவேற்றுவரை நோக்கி பாருங்க. Hallelujah.
Don't look at your circumstance. Don't look at your problem or in your inability. Look at the one who is able to do more than you ask or imagine. Hallelujah. உங்களுடைய இயலாத்தன்மையை பார்க்காதீங்க, உங்களுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க. நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவரை நோக்கி பாருங்க. Hallelujah. அது விசுவாசம். That is faith. Amen. That is faith. Hallelujah. Hallelujah. The second thing we need to know about faith is your faith. Everybody has a measure of faith. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவிலான விசுவாசம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Faith is the revelation. Faith is the response of the revelation that you received about God's will and God's promises. நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசம் என்பது தேவனுடைய சித்தத்தை குறித்தும் அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்தும் தீர்மானங்களை குறித்தும் எனக்கு கிடைத்த வெளிப்பாட்டின் அளவே என்னுடைய விசுவாசமும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Simply the measure of the knowledge of God is equal to measure of your faith. Amen. தேவனை குறித்து எவ்வளவு உங்களுக்கு தெரியுமோ அவ்வளவுதான் உங்க விசுவாசமும் இருக்குங்க. ஹலோ ஹலோ are you with me? தேவனை குறித்த அறிவும் வெளிப்பாடும் எவ்வளவு உங்களுக்கு இருக்குதோ விசுவாசமும் உங்களுக்கு அவ்வளவுதான். Amen. The more you draw near to God, the more you know God, the more your faith will be. தேவனை குறித்தும் தேவனுடைய அறிவையும் சித்தத்தை குறித்தும் எவ்வளவாய் அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவாக உங்கள் விசுவாசம் உங்களுக்குள் பெருகும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன புரியலையா? Are you following or not? I'm going to step on many people today. நிறைய பேருடைய காரியங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படும். அல்லேலூயா. So faith is equal to the measure of the knowledge and the revelation about God that you receive from the word of God. Amen. Amen. இப்போ விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு என்னங்க வித்தியாசம்? வசனம் ஒன்று படிச்சேன் இல்லையா? விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. Faith is the substance of things hoped for and evidence of things not seen. Then what is faith and what is hope? Faith is holding on to what we already have and given by God. விசுவாசம் என்பது ஏற்கனவே இருக்கிற தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை பிடித்துக் கொள்வது. அல்லேலூயா. 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 Then what is hope? Hope is something God has in store for you. நம்பிக்கை என்பது தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியங்கள், சுதந்திரங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹலோ. உங்களுக்கு புரியுதா வித்தியாசம்? விசுவாசம் என்பது தேவன் எனக்காக ஏற்படுத்தி இருக்கிற செய்து விட்டிருக்கிற காரியங்களை நான் பிடித்துக் கொள்வது. Faith is holding on to the things which already God has done and promised to me. Hope is what? Hope is receiving in God's time what God has in store for me. தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை நான் எதிர்பார்த்து காத்து ஒரு நாள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன் என்பதை நம்பிக்கை. Hallelujah. 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 As we go through the message you will understand the difference. Amen. படிக்க நம்ம நீங்க தியானிக்க காரியங்களை நாம் பிடித்துக் கொள்வோம். Hallelujah. Hallelujah. Yes, when Jesus met with the disciples, he always asked the question, where is your faith? இயேசு சீஷர்களோடு அநேக நேரம் இடைப்படும் பொழுது அவங்க நம்பிக்கை இல்லாம போகும்போது ஆண்டவர் அவங்களை பார்த்து கேட்பாரு, உங்களுடைய விசுவாசம் எங்கே? Where is your faith? Where is your faith? In this morning time I want to ask you, where is your faith? இந்த காலை வேளை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் விசுவாசம் எங்கே? உங்க விசுவாசம் எங்கங்க? நமக்கு நிறைய விசுவாசம் கேடி நடக்குது. நம்ம நிறைய பேர், சில பேருடைய விசுவாசம் எது மேல இருக்குது? வாஸ்தவம். ஆனா வேதம் சொல்கிறது ஒரு விசுவாசம் எதன் மேல் இருக்க வேண்டும்? Our faith must have the foundation. நம்ம விசுவாசிக்கிற ஒரு காரியம் என்பது அதற்கு அடித்தளம் வேணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
our faith must have a substance. ஆமென். நம்பப்படுகிறதுக்கான உறுதியான ஒரு காரியம் இருக்கணும் இல்லையா? அந்த உறுதி என்னங்க? The foundation of God, foundation of faith. What is the foundation of our faith? Our foundation of our faith is God and His word. ஆமென். நம்முடைய விசுவாசத்தினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் எதுவாக இருக்க வேண்டும்? தேவனாக இருக்க வேண்டும். ஹalleluya. Our foundation, நம்முடைய விசுவாசத்தினுடைய அடித்தளம் என்பது தேவனும் அவருடைய சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். Our faith must rest on God and His immutable character and nature. Hallelujah. Hallelujah. The three outstanding nature of God is தேவனுடைய மூன்று மகா தனித்தன்மை வாய்ந்த தன்மைகள் என்னவென்றால், number 1, தேவன் மாறாதவர். Amen. Three outstanding attributes of God. Number 1, God does not change. Hallelujah. God does not change. தேவன் மாறாதவர். பக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேவன் மாறாதவர். God does not change. Amen. He remains through the ages same. அவர் எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறார். அவர் மாறுவதில்லை. Hallelujah. Hallelujah. நம்ம தான் மாறிடுறோம் அடிக்கடி. Hallelujah. Only we change. Amen. Are you with me? Hello. Are you with me? Second thing that we need to understand, the outstanding nature of God is God cannot fail. Amen. தேவன் ஒருபோதும் தோற்க முடியாதுங்க. Hallelujah. God cannot fail. Amen. We will fail. God cannot fail. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். துக்கமா பார்த்துக்கிறீங்க எல்லாரும். God cannot fail. God cannot fail. சொல்லுங்க பாருங்க. தேவன் ஒருபோதும் தோற்க முடியாதுங்க. Third outstanding nature of God, the attribute of God is God cannot lie. தேவன் பொய் சொல்ல தெரியாதவர். அவர் பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Three things. God cannot change, God cannot lie, and God cannot fail. தேவன் மாறாதவர், தேவன் பொய் சொல்லாதவர், தேவன் ஒருபோதும். Hallelujah. அப்போ என்னுடைய விசுவாசத்தை நான் அவருடைய வார்த்தை மேல், அவர் மேல் வைக்கும் பொழுது, அந்த நான் நம்புகிற அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்பும் பொழுது அவர் என்னை ஜெயிக்க வைப்பார். ஆமென். அவர் பொய் சொல்லாம இருக்கிறபடினால நான் அவர் மேல் வைத்த விசுவாசத்தின்படியே, அவர் சொன்னபடியே நான் விசுவாசிக்கும் பொழுது நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்வேன். Hallelujah. Hallelujah. When I lay my faith on the one who does not fail, who does not change, who does not lie, what I prayed, what He told me to pray, if I pray, when I pray, I will receive it. Amen. விசுவாசம் உள்ளவனாக ஜெபத்தில் எவைகளை கேட்கிறார்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. என்னுடைய விசுவாசமானது அவர் மேல் இருக்கும் பொழுது என்னுடைய விசுவாசமானது உண்மையான விசுவாசமாக இருக்கும். Hallelujah. Hallelujah. Secondly, the foundation, our faith must be on the redemptive work of the Lord Jesus Christ on the cross of Calvary. என்னுடைய விசுவாசமானது இரண்டாவது அடித்தளமாக சிலுவையிலே கிறிஸ்து எனக்காக செய்து முடித்த அந்த மகா பெரிய தியாக கிரியின் மேல் என் விசுவாசம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. My faith must be on the redemptive work of our Lord Jesus Christ on the cross of Calvary. சிலுவையிலே எனக்காக இயேசு மரித்து செய்து முடித்த அந்த மீட்பின் கிரியை மேல் என்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். Are you with me? சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? Jesus died for me. Jesus died for my sins. Jesus died to save me. Jesus died to redeem me. Jesus died to give me new life. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் பாடுபட்டார். Hallelujah. Hallelujah. So இயேசு வசனம் படிச்சோம் இல்லையா? விசுவாசம் என்பது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்களின். So Jesus is the substance, Jesus is the evidence of my very faith. Amen.
காணப்படாத நம்பப்படுகிற உறுதியாக, காணப்படாதவர்கள் நிச்சயமாக. இயேசு எனக்கு விசுவாசமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Jesus is my substance, he is my evidence, he is my certainty of the faith that I confess and profess. ஆமென். சோ என்னோட விசுவாசமானது கிறிஸ்துவின் மேலும் அவர் சிலுவையில் எனக்கு செய்து முடித்த அந்த மகாபெரிய தியாகத்தின் மேலும் நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு நமக்காக மரித்திருக்கிறார்? ஆமென். உங்க விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணலாம். நீ காலையில உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? Is your sin is forgiven? Have you seen your sin is forgiven? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதை பாத்தீங்களா? Did you ever see your sins are forgiven? By your eyes? No, you will, because you believe that Jesus has done it. Amen. இல்ல நாம விசுவாசிக்கிறோம் இயேசு சிலுவையில் அதை என்ன பண்றாங்க? செய்து முடித்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், அதனால என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. So I believe without any doubt my sins have been forgiven by my Lord Jesus Christ on the cross of Calvary. Amen. Hello. Your sins are forgiven or no? Yes. That's some faith. Hallelujah. Hallelujah. Third foundation. நம்முடைய மூன்றாவது அடித்தளம், நம்முடைய விசுவாசம் எதன் மேல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின் மேலும் அவர் வாக்குத்தத்தங்கள் மேலும். My faith should be on God's word and his promises. Amen. Are you with me? You have to believe God's word. You have to believe what God has said. தேவனுடைய வார்த்தையின் மேலும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மேலும் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் ஒரு டாக்டர் கிட்ட போறாரு. அந்த டாக்டர் வந்து அந்த மனுஷனை பரிசோதித்து விட்டு, உங்களுக்கு நிறைய பிபி இருக்குதுங்க, ஆனா நீங்க டெய்லி என்ன பண்ணுங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு மாத்திரை வாங்கிட்டு என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவர் டெய்லி என்ன பண்றாரு? What do you do? A man visits the doctor checked the patient, and he says that they found out that he has hypertension and he prescribed some tablets. What the patient will do? என்னங்க பண்ண பேஷண்ட்? ஏன் அந்த பேஷண்ட் மாத்திரை எடுக்கணும்? Why he has to believe the doctor? அந்த டாக்டர் ஏங்க நம்பணும் பேஷண்ட்? ஏங்க பேஷண்ட் டாக்டர் நம்பணும்? டாக்டர் சொல்றது கேட்கனா பேஷண்ட் என்ன ஆயிடும்? மண்டே போட்டுடும். If the patient does not listen to the doctor's advice, the patient is going to suffer. Amen. So whatever the doctor said, the patient is going to, அந்த வைத்தியம் சொல்லுகிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? இந்த வியாதியஸ்தர் என்ன பண்ணுவாரு? நம்புவார். Simple illustration. In the same manner, God is talking about you in the word of God. Amen. தேவன் உங்களை குறித்து நம்முடைய வார்த்தையிலே தேவன் சொல்லுகிற காரியங்களை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம அருமையா ஒரு பாட்டு பாடணும். தேவன் நம்மை மறவாதவர். ஆமென். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க நேத்து இந்த வார்த்தையில? என்ன மறந்துட்டீங்களா? ஆமென். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? How many of you prayed, Lord, you forgot me? God says that I will never forget you. How many of us, we cry, adore, Lord, you forgot me. We cried and prayed, no? No. That means you don't believe. Faith is taking the word of God as it is. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடியே அப்படியே எடுத்துக் கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தவான்கள். The word of God says you are saints of God. Amen. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆமென் சொல்லும்போது புதுசா கண்டுபிடிச்சிராங்களே, அவங்களுக்கு வந்து சுகர் வராது. Whoever says amen more times, they don't get diabetes. Amen. Amen. So you need to take the word of God as it is. The word of God says,
You are the saints of God. வேதம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தவான்கள். ஆனா நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே நான் ரொம்ப பாவி ஆண்டவரே, நானே ரொம்ப பாவி ஆண்டவரே, நான் தூசு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கன்னிமணியை போல வைத்திருக்கிறேன். I am a dust Lord, I am a worm Lord, I am a sinner Lord. But God is telling, no, you are my chosen generation, a royal priesthood, a holy nation, people belonging to God. தேவன் சொல்றார், என்ன பார்த்து சொல்றார் நம்மள? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயும் ராஜரிக ஆச்சாரிய கூட்டமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஆமென். The more you confess that you are a sinner, you are not going to grow in faith. எவ்வளவு நாளா நீ நான் பாவி, நான் தூசி, நான் ஆட்டுக்குட்டி, நான் நாய்க்குட்டி நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்க விசுவாசம் நீங்க என்ன பண்ண போறது இல்லைங்க, வளர. You need to agree with God. தேவன் சொல்லுகிற வார்த்தையோடு கூட நீங்கள் இணங்கி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் விசுவாசம் வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த விசுவாசமானது தேவன் மேலும் அவருடைய மாறாத தன்மையின் மேலும் கிறிஸ்துவினுடைய சிலுவையை செய்து முடித்த அந்த மீட்பின் கிரியை மேலும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் வாக்குத்தத்தம் இருப்பதே விசுவாசம். Hallelujah. Your faith and my faith should be having a foundation on God and His immutable character and the redemptive work of the Lord Jesus Christ and on God's word and His promises. Hallelujah. Hallelujah. If you put your faith somewhere else, you're walking towards a dead thing. உங்கள் விசுவாசம் வேறு ஏதாவது மேல நீங்கள் வைத்திருந்தீர்களானால் நீங்கள் சுவருக்கு மோதிக்கொள்ளுகிற ஒரு சுவருக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. So your faith has to be on the word of God and God Himself. Hallelujah, hallelujah. Why faith? Why faith? ஏங்க இந்த விசுவாசமானது இவ்வளவு பெரிய காரியமாக இருக்கிறது? Why faith is such a great thing? Because man in his depravity cannot meet the righteous requirement of God. Hallelujah. ஏனென்றால் ஏன் இந்த விசுவாசம் என்ற காரியத்தை தேவன் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க? இந்த விசுவாசம் எனக்கு என்ன செய்ய போகுது என்று சொல்லி நாம் ஆலோசிக்கும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதியை பாவமுள்ள மனுஷன் ஒருபோதும் எட்ட முடியவே முடியாது. Hallelujah. Hallelujah. Man can never meet the righteous requirement of God at any stage of his life. Amen. Amen. Our righteousness in its best state cannot meet the righteous requirement of God. என்னுடைய தலை சிறந்த நீதி நேர்மையான வாழ்க்கையானது தேவன் எதிர்பார்க்கிற நீதியை ஒருபோது என்ன பண்ணல, டச் கூட பண்ணல. Let us turn to Romans chapter 3, 21 to 26. ரொம்ப அருமையான வசனம், பொறுமையா படிப்போம். ஏன் எனக்கு விசுவாசம் வேணுங்க? ஏன் இந்த விசுவாச பிரமாணம் ஃபுல்லாக தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார்? Let us read the word scriptures carefully and understand why God is emphasizing on the law of faith. Why God is telling me to have faith. வாசிக்கலாமா? 21 வாசிங்க, மெதுவா வாசிப்போம். வாசிங்க. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே வலிக்கும் தேவ நீதி. ஒரு நிமிஷம் சிஸ்டர், 20வது வசனம் படிங்க, முக்கியமான வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நீதிமான் ஆக வேண்டும் என்றால் நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதனால ஆக முடியாது. மார்க்கங்கள் சொல்லிக் கொடுக்கிற சடங்காச்சாரங்களை செய்து மூலம் நான் நீதிமானாக ஆக முடியாது. அப்ப இந்த நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறதுனா, பாவம் என்ன என்று சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது தவிர பாவத்தின் வல்லமை மேற்கொள்வதற்கான பலனை இந்த நியாய பிரமாணம் எனக்கு கொடுப்பது இல்லை. The law tells me what is sin, but it does not tell me I have the power to save me from the sin.
So Paul is telling here that by the laws of the word, no man can be made righteous. By the words of the traditions and the denominations, no man can be made righteous. Hallelujah. Hallelujah. இந்த denominationல இருந்தா நம்ம நீதிமான் ஆகிவிடுவோமா? இல்ல. இந்த வழி இந்த முறையா நம்ம ஆண்டவரை ஆராதித்தால் நாம் நீதிமான் ஆகிவிடுவோமா? இல்ல. If I belong to certain denomination, I can be made righteous? No. If I worship in this hallelujah pattern, God will save me and I'll become righteous? No. By keeping the words of the law, I'll be made righteous? No. Hallelujah. Hallelujah. எத்தனை ஹெவன்ஸ் இருக்குங்க? எவ்வளவு பரலோகம் இருக்குங்க? எத்தனை பரலோகம் இருக்குங்க? Hello. How many heavens are there? How many denominations are there? So every denomination is telling that my denomination, the right denomination, goes straight path, point to point. What about others? ஒவ்வொரு டினாமினேஷன் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தாங்க சரிங்க, அவங்க எல்லாம் தப்புங்க, நாம தான் வந்து சரியா டைரக்டா நாம போயிடும். When you read the Bible, you do not find any denomination. வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த டினாமினேஷன் பிரிவினை குறித்து நீங்க எங்கேயுமே வாசிக்க மாட்டீங்க. Hallelujah. Hallelujah. Because denomination cannot save you. ஏனென்றால் இந்த டினாமினேஷன் என்று சொல்லுகிற அந்த காரியங்கள் என்னை நீதிமானாக்காது, என்னை ரட்சிக்க முடியாதுங்க. Only Jesus can make me righteous. Amen. இயேசு மாத்திரமே என்னை நீதிமானாக்க முடியும். Hallelujah. Hallelujah. Even your pastor or priest cannot save you. Even your pastor and priest or the elder or the deacon or the whoever it is, nobody can save you. Only Jesus. Amen. போதகரானாலும் சரி, அவங்க priest ஆனாலும் சரி, மூப்பனானாலும் சரி, யாருமே நம்மளை நீதிமானாக்க முடியாது. இயேசு மாத்திரம். இயேசு மாத்திரம். Hallelujah. Hallelujah. So you need to understand, and God and the word of God says that, படிங்க sisters, verse 21. இப்படி இருக்க 21 22 நம்ம படிப்போம். இப்போ அந்த முன்னாடி படிச்ச வசனத்தை என்ன தெரிந்து கொள்கிறோம்? யாரும் என்ன பண்ண முடியாது, நீதிமான் ஆக முடியாது. 21 வசனத்துல தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. verse 21 says, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. 22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் நீதிமானாக வேண்டும் என்றால் வேதம் என்ன சொல்கிறதுங்க? இயேசுவை விசுவாசி. So the word of God declaring means it's come to a conclusion that any man can become righteous by their faith in Jesus Christ. அப்போ விசுவாசிக்கிற எவனும், இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் நீதிமானாகும்படிக்கு தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அருமையா ஒரு வசனம் சொல்லுது. There is no difference between Jew and Gentile. யூதனும் இல்ல, கிரேக்கனும் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Whether you are white or black, rich or poor, high caste or low caste, all can be saved by faith in Jesus Christ. Amen. கருப்பனும் இல்ல, வெள்ளையனும் இல்ல, பணக்காரன் இல்ல, ஏழை இல்ல, அவன் வந்து எந்த ஜாதி சேர்ந்தவனா இல்ல, யார் இருந்தாலும் ஆமென், இயேசுவின் மூலம் மாத்திரமே நீதிமான் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க நீதிமானா. If you believe in Jesus Christ, you can be made righteous. You can be made righteous. Okay, 23 ல இருந்து படிக்கலாம். குயிக்கா படிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை. All have sinned and fallen short of the glory of God. Is there anyone here says that I never sinned? இந்த இடத்துல யாரா இருக்கீங்களா? பாவமே பண்ணல. யாரா இருக்கீங்களா? பக்கத்துல இருந்தா பண்ணங்க. நான் இல்லை.
person next to you did it. I saw it also. பக்கத்துல தான் இருக்கிறோம், அதை கூட பார்த்தேன் நான் பாவம் பண்ணல அப்படின்னு. Hallelujah. The word of God says that all have sinned. Amen. The DNA to commit sin, it's in our blood. Amen. பாவம் செய்கிற அந்த தன்மை எங்க நமக்குள்ள இருக்குதுங்க. Hallelujah. Hallelujah. All have fallen, so all have sinned and fallen short of glory of God, and are justified freely by His grace through the redemption that came by Jesus Christ. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க 25. தேவன் பொறுமையா இருந்தார். முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கடந்த கால அந்த காரியங்கள் எல்லாம் மறந்துவிட்டு இப்போ நமக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். என்னன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்க முடியும். Hallelujah. Hallelujah. So God has foreseen, God has overshadowed all the sins that have been committed in the past, and now He has declared a new law. New law na vandu pudus illa. He has given a law. What is the law? By faith you can be made righteous. Hallelujah. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் என்ன பண்ண முடியும்? நீதிமான் ஆக முடியும் என்று தேவன் என்ன பண்ணிட்டாரு? கட்டளை இட்டிருக்கிறார். Hallelujah. 26 கடைசியா படிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். Hallelujah. 26. He did it to demonstrate His righteousness at this present time, so to be the just and the one who justifies those who have faith in Jesus Christ. Hallelujah. படிங்க அந்த வசனம் பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் மாறிடுது சிஸ்டர், அந்த வசனம் மாறிடுது சிஸ்டர். 25 படிங்க. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை ஓகே, தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே நீதியை தேவன் காண்பிக்கும் பொருட்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னு போட்டிருக்கு தெரியுமா தமிழ்ல? தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. God is just and He is the one justifier of the one who has faith in Jesus Christ. Hallelujah. Hallelujah. அப்போ இயேசுவின் மேல் நான் விசுவாசத்தை வைக்கும் போதுதான் தேவன் என்னை என்ன நியாயந்திருக்கிறாரு? நீதிமான் என்று. When I keep my faith on the Lord Jesus Christ, believe in the Lord Jesus Christ, God declares me as righteous. எத்தனை நீதிமான்கள் இருக்கீங்க நீங்க? How many righteous are here? கை தூக்கல அப்படின்னா இன்னும் பழைய ஏற்பாடுகளா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் தான் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியுங்க? நீதிமான் ஆக முடியும். அல்லேலூயா. நமக்கு மட்டுமா? இல்ல. When you read the book, when you read Hebrews chapter 11, Noah, Abel, Enoch, they did not have any law. How they are saved? They are saved by faith. Amen. நம்ம அந்த வசனத்தை எபிரேயர் 11 வாசிக்கும் பொழுது சில ஆட்களுடைய பெயர்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க பார்க்கலாம். எடுங்க எபிரேயர் 11. இன்னைக்கு நீங்க எல்லாம் லேட்டா வந்தீங்க, அதனால நான் லேட்டா தான் மெசேஜ் பண்ணிருப்பேன். எபிரேயர் 11:4 இருந்து படிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும். ஓகே, இப்போ 4வது வசனத்துல பார்க்கும்போது ஆபேலை குறித்து எழுதியிருக்கிறது. 5வது வசனத்துல பார்க்கும்போது ஈனாக்கு, 6வது வசனத்துல 7வது வசனத்துல பார்க்கும்போது நோவா, 8வது வசனம் பார்க்கும்போது ஆபிரகாம். சோ இவர்கள் எல்லாம் இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, பைபிள் இல்ல, அவங்களுக்கு பாஸ்டர் இல்ல, அவங்களுக்கு சர்ச் இல்ல. ஆனா ஒரே ஒரு காரியம் தான் அவங்க செஞ்சாங்க. என்னன்னா தேவனை அவர்கள் விசுவாசம்.
Hallelujah. Hallelujah. For Abel, for Noah, for Enoch, for Abraham, they did not have a Bible, they did not have church, they did not have pastor, but all that they had is faith to believe in God. Hallelujah. Hallelujah. That's why their names are mentioned in the Bible. Amen. So what we understand it's by faith only we can be. அப்ப என்ன புரிந்து கொள்கிறோம்? விசுவாசத்தினால் மாத்திரமே என்னங்க பண்ண முடியும்? நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ஹalleluya. 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 அது திருட கடைசி நொடி வாழ்க்கை ஃபுல்லா திருடனா இருந்தான். இயேசு பக்கத்துல பிடிச்சு சிலுவையில அறைந்து விட்டார். This thief who was caught all this life, the Bible says thief. Thief means all the life he was thief, and he was caught and he was crucified with Jesus. He told to Jesus, இயேசு பார்த்து சொல்றார், God, if you come in your kingdom, remember me. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்பொழுது என்னை நினைத்தருளும். Jesus told him, today you will be with me in paradise. Hallelujah. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசிலே இருப்பாய். Hallelujah. Hallelujah. What the thief did to inherit paradise. திருடங்க வாழ்க்கை ஃபுல்லா திருடங்க, கடைசி அந்த 3 மணி நேரம் சிலுவையில ஏசப்பா கூட இருக்கிறான். அவன் என்னங்க செய்திருப்பான்? நீதிமான் ஆகிறதுக்கு ஒண்ணுமே பண்ணல. என்ன செய்தாங்க? விசுவாசம். என்ன பண்ணாங்க? விசுவாசம். Hallelujah. Hallelujah. He just believed Jesus Christ. So faith is the way that I can receive and inherit my salvation. Hallelujah. இந்த வசனத்தை படிப்போம் நம்ம அடுத்து. ரோமர் 4. ஆபிரகாம் நீதிமான் ஆகிவிட்டார் தேவனை விசுவாசத்தபடினால. இப்போ என்ன எப்படி தேவன் நியமித்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஹalleluya. எபிரேயர் 4 21 இருந்து படிங்க பிரதர்ஸ். யாருமே படிக்க மாட்டாங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஒரு பிரதர் இருக்கிறார். ரோமர் 4:21 படிங்க சிஸ்டர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹalleluya. வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். ஹalleluya. He believed that what God has promised, he is able to do it. Amen. அந்த வசனத்தை நல்லா படிங்க பார்க்கலாம். தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தான். Hallelujah. What God has promised, he is able to do. Abraham believed that. அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். It was counted to him as righteousness. Okay, next verse. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டது. Hallelujah. Hallelujah. Not only to Abraham, if I believe also the same thing what Abraham believed, if I also believe the same God who Abraham believed, I shall also justified as righteous. Hallelujah. ஏப்ரகாம் விசுவாசித்தபடி ஏப்ரகாம் விசுவாசித்த தேவனை நானும் விசுவாசிப்பேனானால் அவன் எப்படி நீதிமானாக அவனுக்கு எண்ணப்பட்டதோ என்னுடைய விசுவாசம் எனக்கு நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. 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 அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நீங்க எப்படி இருக்கிறோம்? Because we also believe in the Lord Jesus Christ. Who are we today? We are also righteous. Amen. Tell the person next to you, I am righteous. அகலவரும் பார்த்து சொல்லுங்க, நான் நீதிமானாக. தேவன் என்னை கிறிஸ்துவின் மூலம் நீதிமானாக்கி இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். God made me righteous through Jesus Christ. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கிறிஸ்துவின் மூலமாக என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். Through Christ. இங்கே பேச மாட்டீங்களா? இயேசு பத்தி வெளியே போய் பேசுறீங்க. Through Christ, God made me righteous.
God made me righteous. என் ஃப்ரெண்டு நீ கெட்டவன் சொன்னா கூட நான் என்ன சொல்ல போறேன்? I am righteous. My friend says that you are the worst guy, but I am going to tell that no. God declared me. Hallelujah. Hallelujah. தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். Hallelujah. அப்போ இந்த விசுவாசமானது என்னுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு சத்தியமாக இருக்கிறது. So the truth of faith is indispensable in my Christian life. அப்போ ரட்சிப்பு அந்த விசுவாசம் என்பது எனக்கு என்னெல்லாம் செய்கிறது? Through faith only we are saved. Ephesians chapter 2 verse 8 and 9. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 9. நல்லா புரிஞ்சுக்கணும் நீ. Hallelujah. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For it is by grace through faith you have been saved. It is not yourself, it is a gift of God. நீங்க கிருபையினாலே கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு என்னங்க பண்ணப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே. இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Hallelujah. Hallelujah. இப்போ இந்த விசுவாசமானது என்னெல்லாம் எனக்கு சாதித்திருக்குன்னு பார்க்க போறோம். Hallelujah. Through faith what all are inherited. இந்த விசுவாசத்தின் மூலம் என்னெல்லாம் நான் சுதந்தரித்துக் கொள்ள போகிறேன் என்பதை நான் இப்போது பார்க்க போகிறேன். Romans 5:1. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். நிறைய வசனம் படிக்கணும் நீங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Therefore, having been justified by faith, we have peace with God. Amen. Therefore, being justified by faith, we have peace with God. அவர் மூலமாய் இந்த படிங்க சிஸ்டர் இந்த வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Anybody who lives without Jesus as the Lord and Savior is an enemy of God. Is an enemy to God. That's what the word of God says. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ஆண்டவராக இரட்சகராக இல்லாமல் வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. But by Jesus' death we and God become friends. Hallelujah. கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவருடைய ரத்தம் சிந்ததினாலே நீங்களும் நானும் தேவனோட என்ன ஆயிட்டோம்? சமாதானமாகி விட்டோம். Hallelujah. Hallelujah. Therefore through Jesus Christ, by Jesus Christ, we are made peace with God. We have been made peace with God. Hallelujah. Hallelujah. See, நிறைய பேர் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. In many lives there is no peace. சமாதானம் இல்லை. Amen. காசு இருக்குது ஆனா என்ன இல்ல? சமாதானம். எல்லா வசதியும் இருக்குதுங்க ஆனா இல்ல என்னங்க? சமாதானம். ஐபோன் இருக்குது, சாம்சங் இருக்குது ஆனா என்ன இல்ல? போன் வந்துச்சுனாவே சமாதானம் போயிடும். Everything we have, car, bungalow, everything, but we don't have peace. The truth is, until you make peace with God, you will not have the peace of God. தேவனோடு கூட நீங்கள் சமாதானமாய் இருக்காத வரைக்கும் உங்களுக்கு தேவனுடைய சமாதானம் கிடைக்க போவது இல்லை. So what does that make me and my God enemies? அப்போ தேவனுக்கும் எனக்கும் சமாதானத்தை கெடுக்கிற, தேவனையும் என்னையும் பிரிக்கிற காரியம் என்னங்க? Sin. What is that? என்னையும் தேவனையும் பிரிக்கிற, எனக்கும் தேவனுக்கும் எங்களை ஒருவருக்கு ஒருவர் விதமாக நிற்க வைக்கிற காரியம் என்ன பாத்தீங்கன்னா? பாவம். Hallelujah. Hallelujah. அந்த பாவத்தை எனக்காக என்னுடைய ஆண்டவர் தன்மேல் எடுத்துக்கொண்டு சிலுவையில் எனக்காக மாண்டார். Hallelujah. That sin, that barrier Jesus has taken upon himself, and in my place he died on the cross of Calvary. Hallelujah. And because of that I can have peace with God. Amen. அதனால தான் நாம இன்னைக்கு என்னன்னு கூப்பிட முடியும்? அப்பா பிதாவை கூப்பிட முடியும். Hallelujah. Because of that I can call Abba Father. Hallelujah.
தகப்பனே அப்பா என்று சொல்லி உரிமையோடு நாம் கூப்பிட முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11:6 அருமையாக சொல்லுகிறது, படித்தோம் இன்னைக்கு. Without faith it is impossible to please God. For whoever comes to him must believe that God is, and he is the rewarder of those who diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் வருகிறவன் தேவன் உண்டு என்றும் அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப தேவனை பிரியப்படுத்தணும்னா முட்டி போட்டு நடந்து போறது தேவனை பிரியப்படுத்தாது. விலங்குகளை கொடுத்துவது பிரியப்படுத்தாது. மலைகள் மேல் ஏறுவது தேவனை பிரியப்படுத்தாது. தான தர்மம் செய்வது தேவனை பிரியப்படுத்தாது. ஆனா என்னுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தாது. Hallelujah, hallelujah. My charity work, my pious devotion, my all traditional and rituals that I do voluntarily, shedding my tears and my sweats, that is not going to please God, but my faith in God will please Him. Hallelujah, hallelujah. ஒரு காரியத்துக்கு இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? நம்மளை யாராலையும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. Nobody can please God. Amen. Because we are all very imperfect, but our faith, hallelujah, our faith on Him will please God. Hallelujah. நம் அவர் மேல் வைக்கிற விசுவாசமானது அவரை என்னங்க பண்ணும்? பிரியப்படுத்தும். Hallelujah, hallelujah. The Bible is very clear. It is impossible. The Bible is not telling little possible or show a difficult. No. The Bible is telling it is impossible. வேதம் சொல்லுகிறது தேவன் கொஞ்சம் பிரியப்படுத்தலாம், இல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படி சொல்ல முடியவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. So in order for me to please God, faith is the only access. Faith is the only medium through which I can please my God. I can appease my God. அப்போ இந்த விசுவாசம் என்பது மாத்திரமே தேவனை நான் பிரியப்படுத்தும்படிக்கு என்னால செய்யப்படுகிற ஒரு காரியம். Hallelujah, hallelujah, hallelujah. You can have the mountain level, sea level faith of what you believe. Amen. That is not going to help you. You have to believe what God has told. Hallelujah, hallelujah. எனக்கு மலை போன்ற விசுவாசங்க, கடல் போன்ற ஆழமான விசுவாசங்க, என்னெல்லாம் நம்பறனோ அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் நடக்காது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நம்பும் பொழுது அதை கர்த்தர் வாய்க்கப்படுவார். Hallelujah, hallelujah. You need to understand. You need faith to please God, and also you need faith to become a child of God. Amen. தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நமக்கு என்னங்க வேணும்? விசுவாசம் வேண்டும். Hallelujah. யோவான் 1:12-13 படிங்க. யோவான் 1:12-13. John chapter 1:12-13. I will finish fast. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் தங்களுடைய புத்திரராகும்படிக்கு அவர் என்ன கொடுத்தாரு? அதிகாரம். Can we all read that verse together? 12 and 13. அவர்கள் ரத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பெறாமல் தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷ்ல வேற மாதிரி ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கு. To those who இங்கிலீஷ் பைபிள் யாருக்கு இல்லையா? Yet to all who received him, to those who believed in his name, he gave the right to become children of God. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய புத்திரராகும்படிக்கு அவர். Hallelujah, hallelujah. To all who received him, who all believed in his name, he gave the right to become children of God. 13வது வசனம் ரொம்ப அருமையான வசனம் படிங்க.
அவர்கள் இரத்தத்தினாலாவது அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பெறாமல் தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுதுதான் நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். ஆமென். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. என்னுடைய பெயரை எங்க அப்பா அம்மா ஜேம்ஸ் வைத்தபடினால நான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. நான் இந்த குறிப்பிட்ட மார்க்கத்துக்குள்ளாக டினாமினேஷனுக்குள்ளாக வளர்க்கப்பட்டிருக்கிறபடினால நான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. அல்லேலூயா. Because I raised up in a Christian home, that does not make me a child of God. Because my name is James, that does not make me a Christian or a child of God. Because I raised up through a particular denomination, that will not make me a child of God. Are you clear? அப்போ தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தின் மேல் நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டருடைய பிள்ளை கூட இயேசுவை விசுவாசித்தா ரட்சிக்கப்படும். Hallelujah. Even the pastor's son and daughter also, if they believe in Jesus Christ and receive him as the Lord and Savior only, they can be saved. Hallelujah. Hallelujah. Because they are pastor's children, they cannot automatically become children of God. That's what the scripture says. அவர்கள் போதகருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால தானா அவர்கள் கிறிஸ்துவர்கள் ஆகிவிடுவார்கள் இல்லை. Hallelujah. They need to believe in order to become children of God. Hallelujah. இன்னொரு வசனம் படிப்போம். யோவான் 11:25-26. John chapter 11:25-26. I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். I am the resurrection and the life. Okay. என்னை விசுவாசிக்கிறவன். Hallelujah. What a word. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Hallelujah. He who believes in me shall not die. Hallelujah. Hallelujah. என்ன அருமையான வசனங்க. மரணம் கூட என்ன பண்ணாது என்னை பிரிக்க. Even a death cannot separate me from God because I believe in him. I shall live. 26வது வசனம் இன்னும் அருமையா இருக்கு பாருங்க. உயிரோடு இருக்கையில் என்னை விசுவாசிக்கிறவன் அல்லேலூயா என்றென்றைக்கும் அல்லேலூயா. He who lives and believes, he shall not die. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை உயிரோடு இருக்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? மரித்தாலும் பிழைப்பான். அது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அல்லேலூயா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. So in order to have this eternal life also, what I need, I should have இந்த நித்திய ஜீவனை, மரணத்துக்கு அப்பால் வருகிற ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா, விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த விசுவாசத்தை எப்படிங்க பெற்றுக்கொள்வது? எந்த கடையில வாங்கலாம்? How to get this faith? How to receive this faith? Where shall I buy it? No. Faith is a gift of God. விசுவாசம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு, ஒரு வரம். அல்லேலூயா, ஒரு வரம். The scripture says faith comes by hearing and hearing the word of God. ரோமர் 10:17 சொல்கிறது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அல்லேலூயா. எடுக்கலாமா? ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ தேவனுடைய வசனத்தின் மூலம் தேவன் எனக்கு எதை கொடுக்கிறார்? விசுவாசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. By hearing the word, by reading the word, by meditating the word, by speaking the word, by memorizing the word, I receive faith from God. Hallelujah.
தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது, என்னை மனப்பாடம் செய்யும் பொழுது, தேவன் எனக்கு அந்த வசனத்தின் மூலம் என்ன கொடுக்கிறாரு? விசுவாசத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. So the more you hear, read, meditate and memorize the word of God, the more faith you will receive. நீங்க எவ்வளவா வசனத்தை தியானிக்கிறீர்களோ, படிக்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, ஞாபகப்படுத்திக் கொள்கிறீர்களோ, அவ்வளவாய் விசுவாசம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். Hallelujah. Hallelujah. So apart from God's word, we don't have any faith. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பால புறம்பாக விசுவாசம் என்ற ஒரு காரியம் இல்லவே இல்லை. That's why the biblical faith is saving faith. Amen. அதான் நம்முடைய வேதத்தினுடைய விசுவாசம் என்பது மனிதர்களை ரட்சிக்கிற விசுவாசம். Hallelujah. Hallelujah. It's not just faith to receive and to believe things of the earth. No, no. This biblical faith is a faith that saves you and gives eternal life. வேதம் சொல்லுகிற அந்த விசுவாசம் என்பது ஏதோ நீங்கள் ஜெபித்து உலகத்துக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்கிற அந்த விசுவாசத்தை குறித்து பேசவில்லை. உங்கள் ஆத்மாவை ரட்சித்து ஆக்கினைக்கு உங்களை மீட்டு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தை வேதம் பேசுகிறது. Hallelujah. Hallelujah. It talks about saving faith. வேதமானது ரட்சிக்கிற விசுவாசத்தை குறித்து நமக்கு பேசுகிறது. அப்போ கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது எனக்கு விசுவாசம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது விசுவாசம் எப்படி வரும்னா, அல்லேலூயா சொல்லட்டுமா? When trouble comes, when suffering comes. எத்தனை பேருக்கு இன்னும் ஆண்டவரே விசுவாசம் இன்னும் நிறைய வேணும்னு சொல்றீங்க? Hallelujah. How many says that I need more faith? Hallelujah. If you want more faith, you need to meet more problem. Hello? Problem என்ன இருக்குது? அமைதியா விசுவாசம் மேல இருக்க போகுது. No, no, no. If you want to rise up in faith, God will allow suffering. God will allow pain. Hallelujah. For example சொல்லட்டுமா? Hallelujah. The day change in your employment, that itself is a challenge for you to rise up in faith. Hallelujah. வேலையில சேர்வதற்கு இன்னும் ஒரு மாசம் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அதுல நம்ம சோர்ந்து போக கூடாது. ஏன்னா தேவன் இன்னும் மாறாதவராக இருக்கிறார். Hallelujah. இந்த மாற்றமானது, இந்த தேதியானது என் விசுவாசத்தை பாதிக்கவில்லை. இந்த தேதியானது என் விசுவாசத்தை உயர்த்தும். Hallelujah. என் விசுவாசத்தை பலப்படுத்தும். Hallelujah. Hallelujah. That is faith. Amen. என்ன சூழ்நிலை மாறினாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்னங்க? மாற கூடாது. Hallelujah. Hallelujah. The suffering that comes across your life will build your faith. The test, the pain, the trials and the temptation that comes across your life will stretch your faith. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிற அந்த போராட்டங்கள், பாடுகள், துக்கங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் என்னங்க பண்ணும்? உங்க விசுவாசத்தை கலக்கும். Hallelujah. உங்கள் விசுவாசத்தை. Hallelujah. Hallelujah. இதுக்கு ஹalleluya சொல்ல மாட்டீங்க? Amen. Hallelujah. Whenever suffering comes, remember the rescue of God is also coming. Amen. எப்ப நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரும்போதும் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உதவி செய்வதற்கு தேவன் வருகிறார். Hallelujah. உதவி செய்வதற்கு தேவன் வருகிறார். Hallelujah. Hallelujah. See, God is very nice. Amen. God is very nice. He often wants to reveal himself in our lives in many different ways. கர்த்தர் ரொம்ப நல்லவர், அருமையானவர். என்னுடைய மக வாழ்க்கையில எப்படி நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் சந்தர்ப்பங்களை பார்க்கிறது. ஆமென், ஆமென். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, சந்தர்ப்பத்தை அவருக்கு ஒரு சான்ஸ் கூட ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, கொடுப்பது. ஆமென், ஆமென். நான் இன்னைக்கு வர்ஷிப்ல நம்ம அருமையா நம்ம பாடணும் இல்லையா? ஐசியா சாப்டர் 61. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காசனம், அழுகைக்கு பதிலாய் ஆனந்த களிப்பை கொடுப்பார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் ஆடை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா,
Isaiah chapter 61, we meditate during the worship time. Hallelujah. He will give joy for our mourning. He will give beauty for our ashes. He will give us the garment of praise for the spirit of heaviness. Hallelujah. ஏன் தெரியுமா? வசனத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். He came to set the captives free. He came to open the prison doors. He came to heal the sick. He came to open the eyes of the blind. Hallelujah. அந்த வசனத்துல நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவர் எதற்காக வந்தார்னா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், குருடர்களை பார்வையை திறக்கும், கட்டப்பட்டவர்களை விடுதலை செய்யவும், சிறையிருப்பை மாற்றுவதற்காகவே மேசியா வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு இயேசு வெளிப்படவில்லை, அப்பவே அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். நமக்கு இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எவ்வளவா நம்ம விசுவாசிக்கிறோம். Hallelujah. To the Old Testament people, Jesus was not revealed, but still they chose and to believe the promise of God. But now Jesus is revealed to you and me. How much we have to believe? Amen. இன்னும் அதிகமா. Hallelujah. They saw only the shadow, but we have seen the reality. Hallelujah. அவர்கள் மகிமையின் மேகத்தை தாங்க அவங்க பார்த்தாங்க. நம்ம மகிமையை இயேசுவின் மூலம் கண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. அதனால சந்தேகப்படுவதற்கு நமக்கு தேவையில்லை. நாம் என்ன பண்ணணுங்க? தேவனை விசுவாசிக்கணும். Hallelujah. Christian life is a life of faith. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் வாழ்க்கை. Amen. Everything has to do by faith. We have to pray by what? Pray in faith. We have to live by faith. We have to walk by faith. And also the scripture says we have to die in faith. Amen. We have to. The Old Testament saints of God, they did not receive the promise, but while believing they died, and they still spoken. But for us, we have received the promise. Hallelujah. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர்கள் வாழ்க்கையிலே காணவில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசித்துக் கொண்டே மரித்து போனார்கள். ஆனால் நமக்கோ தேவன் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் கண்டு விட்டோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மரிக்கும் பொழுது எப்படி மரிக்கணும்? Amen. We need to live by faith, pray in faith, walk in faith, and also die in faith. Amen. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடித்து விடுவோம். நம்ம எல்லாம் எழுந்து கொள்ளலாம். Shall we all rise up? Hebrews 10:38 and 39. எபிரேயர் 10:38 இருந்து 39 வாசிப்போம். எபிரேயர் 10:38 இருந்து 39 வரைக்கும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமும் கெட்டுப்போக பின்வாங்குகிறதுமாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசமாய் இருக்கிறோம். But my righteous one will live by faith, and I take no pleasure in the one who shrinks back. But we do not belong to those who shrink back and are destroyed, but to those who have faith and be saved. Hallelujah. Hallelujah. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்று ஏதுவாக விசுவாசத்துள்ளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில ஃப்ரைடே மட்டும் விசுவாசிக்கணுமா? Every day, every moment we have to live by. இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போற நாள்ல மட்டும் தான் எனக்கு விசுவாசிக்கணுமா? இல்லங்க, அனுதினமும் நான் விசுவாசித்து வாழ வேண்டும். அனுதினமும் நான் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் விசுவாசித்து. Hallelujah. Hallelujah. Faith towards God. Faith towards God. தேவன் மேல் இருக்கிற விசுவாசம். இந்த காலை வேளை நாம் எல்லாரும் கண்களை மூடி கேட்ட அந்த வசனங்களை ஒரு முறை கூட நாம் தியானிப்போம். Shall we all close our eyes and just recollect all the things that you heard in this morning time? One thing about faith is, true faith will not contradict God's will and God's purpose. உண்மையான விசுவாசம் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய தீர்மானத்துக்கு எதிராகவும் செயல்படாது. Hallelujah. True faith will always rely on God's will, God's purpose. உண்மையான விசுவாசமானது தேவனுடைய சித்தத்தின் மேலும் தேவனுடைய நோக்கங்கள் மேலும் நம்பிக்கையா இருக்கும்.
இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், உன்னுடைய விசுவாசம் எங்கே? Jesus looked at his disciple and said, where is your faith? Our faith should be on God and His immutable character. Our faith must be on the redemptive work of our Lord Jesus Christ on the cross of Calvary. Our faith must be on God's word and His promise. நம்முடைய விசுவாசமானது எங்கே? நம்முடைய விசுவாசமானது தேவன் மேலும் அவருடைய மாறாத தன்மையின் மேலும் கிறிஸ்து இயேசு சிலுவையில் நமக்காக செய்து முடித்த அந்த மீட்பின் கிரியை மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் வாக்குத்தத்தங்கள் மேலும். In this morning time, my brother, my sister, God's kingdom is a kingdom of faith. It operates in the kingdom with the principles of faith. தேவனுடைய ராஜ்யம் என்பது விசுவாசத்தினால இயங்குகிற ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. When Jesus was walking on the road, the woman with the issue of blood, she prayed in her heart, at least I touch the hem of the garment, I shall be saved. அந்த திரளான கூட்டத்தில் இயேசு போய் கொண்டிருக்கும் பொழுது பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் இருதயத்தில் இப்படி வேண்டிக் கொண்டார், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டாலாகிலும் நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன். இயேசு தம் தொடப்பட்டதை உணர்ந்து யார் என்னை தொட்டது என்று கேட்டார். When power went out of his body, Jesus asked, who touched me? Peter and other people laughed. So many people are touching you. How can you say somebody touched you? அநேகர் இயேசுவை பார்த்து நகைச்சு சொன்னாங்க, நிறைய பேர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறாங்க, நீங்க எப்படி சொல்ல முடியும் யார் உங்களை தொட்டாங்க? The woman with the issue of blood touched Jesus with faith. விசுவாசத்தினாலே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டார். It's your faith, my brother, my sister, that can touch God, that can please God, that honors God. உங்களுடைய விசுவாசமே சகோதரனே சகோதரியை தேவனை தொட முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும். It's by faith in Jesus we can be saved today. இந்த விசுவாசத்தினால் மாத்திரமே சகோதரனே இயேசுவை நம்பும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட முடியும்.